இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளும் வேதத்திலிருந்து ஒரு நல் வார்த்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்களை ஊக்கப்படுத்த வந்திருப்பது உங்கள் சகோதரர் மோகன் மோசஸ். இந்த நாளும் நம்ம வேத பாடத்தின் கீழாக தியானிக்க போகிற தலைப்பு அந்த தம்ப்நெயில் பார்த்தோன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சரி, வாங்க நம்ம இந்த காணொலிக்குள்ளாக செல்லலாம். என்னோடு கூட நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாகமம் இல்லாமல் இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பது உங்களுக்கு அதிக பெனிஃபிட்டாக இருக்காது. வேர்ஸ் பை வேர்ஸ் நீங்களும் கிராஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு அதிக உபயோகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த யூடியூப்லேயும் மற்ற எல்லா சோஷியல் மீடியாக்களையும் வைரலாக போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ராப்சர் என்று சொல்லப்படுகிற இயேசுனுடைய ரகசிய வருகை அல்லது இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது நிச்சயமாக இந்த ஆண்டு 2025 அது குறிப்பாக இந்த காணொலி பதிவு செய்கிற இந்த மாதத்தில் செப்டம்பர் மாதத்தில் நடைபெறும் அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது குறித்து நிறைய பேர் காணொலி பதிவு செய்கிறார்கள். அவர்களுடைய கருத்துக்களையும் அவர்கள் தெரிவித்து கொண்டு இருக்கிறார்கள். நான் பார்த்த ஒரு காணொலியில் கூட ஒரு தேவ மனிதன் என்ன சொல்கிறாருன்னா, தன்னை இயேசு பரலோகத்துக்கு அழைத்து சென்றதாகவும் அவர் அங்கே சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பதை இவர் பார்த்ததாகவும் இவரிடத்துல இயேசு என்ன சொன்னார்னா, என்னுடைய மனவாட்டியான சபையை நான் சீக்கிரம் எடுத்துக்கொள்ள போகிறேன், நான் விரைவில் வரப்போகிறேன், அதுவும் குறிப்பாக செப்டம்பர் மாதம் 2025 நடக்கக்கூடிய யூதர்களின் பண்டிகையான அந்த எக்கால பண்டிகையின் போது நான் நிச்சயமாகவே சபையை எடுத்துக்கொள்வேன், அன்றைக்கி ரகசிய வருகை இருக்கும் அப்படின்னு குறிப்பாக இந்த தேதியெல்லாம் சொன்னதாக அவர் காணொலி பதிவு செய்திருக்கிறார். அதை அவர் எப்படி சொல்கிறாருன்னா, உறுதியாக சொல்கிறார். நிச்சயமாகவே அவர் பேசினதை நான் தெளிவாக கேட்டேன். திரும்ப இயேசுவை என்னை கொண்டு விட்டுட்டு போனதாக கூட அவர் சொல்கிறார். இதை தொடர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அநேகர் இந்த செப்டம்பர் மாதத்தை சிறப்புமிக்க ஒரு மாதமாக சித்தரிக்க தொடங்கி தங்கள் கருத்துக்களை நிரூபிப்பதற்காக அவங்களும் கூட சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வேத வசனங்களை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இதெல்லாம் உண்மையா? ஏனென்றால் இயேசு இப்போது வருவார், அப்போது வருவார், இதுதான் தேதி, அதுதான் தேதி, தேவதூதன் சொன்னார், இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவியானவரே என்னிடத்துல பர்சனலாக சொன்னார்னு ஏற்கனவே நிறைய பேர் சொன்னதாக சரித்திரம் சொல்லுகிறது. பிறகு எதுவுமே நடக்காத போது அது அப்படியே கொஞ்ச நாளில் அடங்கி போயிடும். எல்லோரும் இதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான், பார்த்துக்கோங்க. ஆனால் ஒருவேளை இது உண்மையாக இருந்தால் என்ற அச்சம் இப்பொழுது பலருக்கும் உருவாகி இருக்கிறது. இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குங்க. அதாவது கிறிஸ்துவர்களில் பார்த்திங்கன்னா சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது எதுவுமே இல்லைன்னு ஒரு சாரார் சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லைப்பா, நிச்சயமாக இது உண்மையான விஷயந்தான், ரகசிய வருகை இருக்கிறது, இயேசுவினுடைய ரகசிய வருகை இருக்கிறது, சபை எடுத்துக்கொள்ளப்படுதலும் நிச்சயம் நடக்கும் என்பதாக ஒரு சாராரும் சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரையில் இயேசுவின் ரகசிய வருகை சபை எடுத்துக்கொள்ளப்படுவது என்பது உண்மையானது, சத்தியமானது என நானும் விசுவாசிக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இல்லை பிரதர், இது உண்மையானது அல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா சரி, அது உங்களுடைய விருப்பம், அப்படியே இருக்கட்டும். வேதாகமத்தில் பார்த்திங்கன்னா பல்வேறு விஷயங்களில் நீங்கள் சொல்வது போல் வெவ்வேறு கருத்துக்களை கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம், எனக்கு ஒரு கருத்து இருக்கலாம். ஆனால் வசனத்தின்படி தான் நம்ம தெளிவு பெற வேண்டும். அதுக்காக தான் நான் இதை சொல்ல விரும்புகிறேன். இந்த செப்டம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா இயேசுனுடைய ரகசிய வருகை, இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்குமா இல்லையா என்பதை ஆராய்வதற்கு முன்பாக இந்த ராப்சர் என்பது உண்மையான விஷயமா, இது வேதாகம ரீதியானதா, அப்படின்னா அது எப்படி நடக்கும் என்பதெல்லாம் அந்த வேத வார்த்தைகளை கொண்டு நம்ம பார்ப்போம். ரொம்ப சுருக்கமாக பார்க்க போகிறோம், ரொம்ப டெப்த்தாக பார்க்க போகிறதில்ல. பிகாஸ் ஆல்ரெடி நான் இது குறித்து 2 வீடியோஸ் எல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறேன். லூக்கா 12வது அதிகாரம் 39 - 40. திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டு எஜமானனுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட கொட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நினையாத வேளையில் மனுஷகுமாரன் நிச்சயம் வருவார். லூக்கா 17:34 - 36. அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றொருவன் கைவிடப்படுவான். திரிகிற 2 ஸ்திரீகள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றொருவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றொருவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று
இன்னொரு வசனம் இதை உறுதிப்படுத்துகிறது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51லிருந்து 52 வாசிக்கிறேன். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும் பொழுது அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று வசனம் சொல்லுகிறது இல்லைங்களா? இப்போ இந்த 3 வசனத்தை நீங்கள் வாசி பார்க்கும்போது இந்த ரகசிய வருகை, இயேசுனுடைய ரகசிய வருகை என்பது நிச்சயம் என்ன போடப்பட்டிருக்குன்னா, ஆயத்தமாக உள்ளவர்கள் ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், மற்றவர்களெல்லாம் கைவிடப்படுவார்கள். இப்படி தான் இந்த ரகசிய வருகையினுடைய இந்த விஷயத்தை குறித்து சபை எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்து வேதாகமும் பதிவு செய்து இருக்கிறது. அப்போது ஏன் இந்த ரகசிய வருகை, இயேசுனுடைய ரகசிய வருகை நடைபெற வேண்டும் என்று ஒரு கேள்வி இருக்கலாம். மத்தேயு 24:21 வசனத்தை வாசிக்கிறேன். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரமும் அப்பொழுது உண்டாயிருக்கும். 1 தெசலோனிக்கர் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனிவரும் கோபாக்கினை என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிவிக்கிறீர்களே அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? வெளிப்படுத்தல் 3:10 பாருங்கள். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை தப்புவிப்பேன். இப்போ இந்த 3 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஒரு விஷயம் தெரியும். ஒரு மிகப்பெரிய ஒரு உபத்திரவ காலத்துக்குள்ளாக ஜனங்க செல்ல போகிறாங்க. அப்போது எனவே தன்னுடைய மனவாட்டியான சபை அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய உபத்திரவ நாட்களில் சிக்கிக்கொண்டு தவிக்காதபடிக்கு சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக இயேசுவின் வருகை நிச்சயம் நடைபெறும். இதுதான் ரீசன். எப்பொழுது இந்த இயேசுனுடைய வருகை நடைபெறும்? அது அடுத்த கேள்வியாக இருக்கும் இல்லைங்களா? இயேசுனுடைய ரகசிய வருகை எப்பொழுது நடைபெறும் என்பதிலும் பல கருத்து வேறுபாடுகள், நிறைய விவாதங்கள் உள்ளன. பலர் இதனை நம்புவாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, மகா உபத்திரவ காலத்திற்கு முன்பாக இது நடக்கும் அப்படின்பாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை மகா உபத்திரவ காலத்தில் நடுவில் தான் இது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு சிலர் என்ன சொல்லுவாங்க, இல்லைப்பா இந்த மகா உபத்திரவ காலெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னர் தான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்வாங்க. இது மாதிரி நிறைய கருத்துக்கள் இருக்குது. வேறு ஒருத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சாரார் இது 1000 வருட அரசாட்சிக்கு பின்பு தான் நடைபெறும் என்பார்கள். எல்லாமே தவறு, பார்த்துக்கங்க. அப்படி வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை. 1000 வருட அரசாட்சிக்கு முன் இயேசுவின் இந்த ரகசிய வருகை நடந்தேறும். அதாவது 7 வருட உபத்திரவ காலத்திற்கு முன்பு இந்த ரகசிய வருகை நடந்தேறும். மனவாட்டியான சபை எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய வருகை தடை செய்யப்பட்டுள்ளது. அந்தி கிறிஸ்து வந்தவுடன் 7 வருட உபத்திரவ காலம் தொடங்குகிறது. எனவே கிறிஸ்துவத்தில் நீங்கள் எந்த பிரிவை சார்ந்தவர்களும் கூட இருக்கலாம். ஆனால் ஒன்று, எல்லா தேவாலயங்களும் சரி, எல்லா சபை மக்களும் சரி இதனை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஏனெனில் உலகம் இதற்கு முன்பு கண்டிராத ஒரு பெரும் உபத்திரவத்தை 7 ஆண்டுகள் சந்திக்கும் காலம் வரும் என வேதாகமத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் வருகை வேறு, இயேசுவினுடைய 2ஆம் வருகை வேறு. பலர் இதில் ஒரு குழப்பம் இருக்குது. அவர்களுக்காக நான் இதை சொல்ல விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16லிருந்து 17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவதாக எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இங்கே பயன்படுத்தப்படும் கிரேக்க வார்த்தை ஹர்ஃபசோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆங்கிலத்தில் காட் அப். அதே தமிழில் பார்த்திங்களா மொழியாக்கம் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று பொருள்படும். இது இயேசுவினுடைய இரகசிய வருகையை அடையாளப்படுத்துகிறது. இதில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த இரகசிய வருகையில் அதுவரை பாருங்கள், ஆகாயத்தில் அவரோடு கூட சந்திக்கிறோம். அதுக்கப்புறம் பினி
அப்புறம் வந்து கர்த்தருடனே கூட நம்ம இனி வரும் நாட்களில் இருப்போம் என்பது தான் அந்த வசனம் அங்கே நம்மளுக்கு சொல்லி தைரியப்படுத்துகிறது. சகரியா 14வது அதிகாரம் 3-4 வாசிக்கிறேன் பாருங்கள். கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே புறப்படுவது போல் அந்த ஜாதிகளோடைய கூட போராடுவார். அந்த நாளிலே கர்த்தருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவமலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போகும். அவர் வந்து அந்த மலையில் நிற்கும் பொழுது அந்த மலையே ரெண்டாக பிளந்து போகும். அதில் ஒரு பாதி வடப்பக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். இந்த வசனம் பார்த்திங்கன்னா அந்தி கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறமா 7 வருட உபத்திரவ கால முடிவில் இயேசு நியாய தீர்ப்பை கொண்டு வந்து 1000 ஆண்டு அரசாட்சியை தொடங்கும் பொழுது ஒலிவமலையில் தனது கால்களை ஊன்றி நிற்பார். அல்லேலூயா. அந்த டைமில் இதுவே இயேசுனுடைய 2ஆம் வருகை. இது வந்து இயேசுனுடைய ரகசிய வருகை அல்ல, இது வந்து இயேசுனுடைய பகிரங்கமான வருகை. ஸோ இது 2 குறித்து தான் குழப்பிக்கிறாங்க. வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 19-21 வாசிக்கிறேன் பாருங்கள். பின்பு இதற்கு பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரைகளின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களும் மோசம் போக்கின கள்ளத்திற்கும் கூட பிடிக்கப்படுறான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு கூட தள்ளப்படுகிறார்கள். இறுதியில் இதான் நடக்குது. மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறியவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி. இவங்க யாருன்னா அந்தி கிறிஸ்துவினால் முத்திரை போடப்பட்டவர்கள். அப்போது இந்த 7 வருட உபத்திரவ காலத்தில் சபை எடுத்துக்கொள்வதற்கு பின்பு சொல்கிறேன், இயேசு ரகசிய வருகையில் வந்து சபையை எடுத்துக்கொண்டதுக்கு பின்பாக வாழுகிறவர்கள் நிச்சயமாகவே அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரை இல்லாமல் வாழ முடியாது. அப்படி அந்த 7 வருட ஒரு அற்ப வாழ்க்கைக்காக அவங்க பெற்றுக்கொள்ளுகிற அந்த முத்திரை உடையவர்கள் தான் இங்கே இந்த மாதிரி நிலைமைக்கு உட்படுறாங்க. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். சரி, எனவே 7 வருட உபத்திரவ காலத்திற்கு முன்பு இயேசுனுடைய வருகை எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும் என்று நான் நம்புவதற்கு இது ஒரு காரணம். 7 வருட காலத்தின் முதல் பாதி பார்த்திங்கன்னா பெரும்பாலும் துயரத்தின் காலம், துயரங்களுடைய ஆரம்பம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் அந்தி கிறிஸ்து அதிகாரத்துக்கு வருவதும் ஆலயத்தை கெடுப்பதும் அருவருப்பானதை பலியிடுவதும் போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப், இந்த 7 வருட காலம், முதல் 3.5 வருட காலம், குறிப்பாக 7 வருடத்தினுடைய 2வது பாதி, அடுத்த 1260 days, அதாவது அடுத்த ஒரு 3 ஆண்டு காலம் பார்த்திங்கன்னா மகா உபத்திரவம் என்று அழைக்கப்படுகிறது. 7 முத்திரை, 7 கலசம், 7 எக்காலம் என்று பல நியாய தீர்ப்புகள் மூலம் தேவ கோபாக்கணைகள் ஊற்றப்படும் காரியங்கள் எல்லாம் இந்த டைமில் தான் நடக்கும். இறுதியாக இயேசு தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க திரும்ப வரும்பொழுது இந்த உபத்திரவம் எல்லாம் முடிவுக்கு வந்துடும். எப்படி இந்த 7 ஆண்டுகள் 2ஆக பிரிக்கப்படுகிறது, 3 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் என்று நம்ம கேட்கலாம். தானியேல் புஸ்தகம் 9வது அதிகாரம் 27வது வசனம், மத்தேயு 24வது அதிகாரம் 15வது வசனம், வெளிப்படுத்தல் விசேஷம் 11வது அதிகாரம் 2வது வசனம் போன்ற வசனங்களை எல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப டீப்பாக போக முடியாது, அதுக்காக தான் ஓரலாக சொல்கிறேன். 7 வருட உபத்திரவ காலமும் 7 வருட காலத்தின் நடுவில் அந்தி கிறிஸ்து சுயரூபம் வெளிப்பட்டு உடன்படிக்கையை மீறுவதும் பாழாக்கும் அருவருப்பும் மகா உபத்திரவத்தின் துவக்கத்தை குறிக்கிறது என்பதையும், அடுத்து 42 மாதங்கள் அல்லது 3 ஆண்டுகள் அந்தி கிறிஸ்துவனுடைய மகா கொடுங்கோல் உபத்திரவத்தை நீடிக்கும் வகையில் அதெல்லாம் இருக்கும் என்பதையும் நம்மால் இந்த 3 வசனங்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்கன்னா தெரியும். ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனால் அங்கே 1260 நாளளவும், அதாவது 3.5 ஆண்டு காலம் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது என்று நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அந்த ஸ்திரீ ஆனவள் யார் என்பது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஒரு கேள்வி வரும்.
அது வந்து சபையை குறிக்கும். அதாவது அந்தி கிறிஸ்துவை மெசியா என்று நினைத்த யூதர்களில் பலர் அவன் அந்தி கிறிஸ்துவாக தன்னை வெளிப்படுத்தும் பொழுது தான் அதிர்ச்சி அடைவாங்க. அவன் எல்லா உடன்படிக்கையை மீறிடுறான், எல்லாம் பண்ணும்போது தான் அவங்களுக்கு இவன் மேசியவே இல்லை போல இருக்குது, நாம் தான் இவனை மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வரும். பின்னர் அவர்களெல்லாம் ஒரு கட்டத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள் இல்லையா? இப்போ இந்த சபை பாருங்கள் எப்படி பாதுகாக்கப்படுகிறது என்பதை இந்த வசனம் பார்க்கலாம். மேலும் வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 5 வந்து பார்த்திங்கன்னா அந்தி கிறிஸ்து 42 மாதங்கள், அதாவது 1260 days மட்டுமே அதிகாரம் செலுத்த அனுமதிக்கப்படுவான் என்பதை தானியேல் 7வது அதிகாரம் 25வது வசனத்தோடு கூட நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தா இந்த தீர்க்க தரிசனங்கள் அடிப்படையில் ஒரே விஷயத்தை சொல்கின்றன என்பது உங்களுக்கு நல்லாவே ஈஸியாக புரிஞ்சிடும். சரி, இப்போ இந்த தலைப்புக்கு நம்ம வந்துடுவோம். ஏன் இவ்வளோ பேர் இயேசு கிறிஸ்துனுடைய ரகசிய வருகை இந்த செப்டம்பர் மாதத்தில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க? என்னென்றால் இந்த வருடம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 22 முதல் 24 வரை எக்கால பண்டிகை நடைபெறும் இஸ்ரேலில். அந்த அடிப்படை இது வந்து எந்த அடிப்படையில் இது நடக்குதுன்னா, தேவன் வந்து இஸ்ரேல் ஜனத்திற்கு கொடுத்த ஒரு சிறப்பு விடுமுறை நாட்கள் இதெல்லாம். இந்த எக்கால பண்டிகை கொண்டாடுகிறது நீங்கள் பழைய ஏற்பாடு புத்தகம் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி பாரம்பரியமான சில காரியங்கள் எல்லாம் செய்து ஆட்டுக்கடாவினுடைய கொம்பில் செய்த அந்த ஷோஃபர் எனப்படுகிற அந்த எக்காலம் அதை வந்து ஊதுவாங்க. அப்புறம் வந்து இதெல்லாம் இவங்க பண்ணும்பொழுது, இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும் பொழுது தான் வந்து அவரோட ரகசிய வருகை வரும் அப்படின்னு சொன்னாங்க. அது எதோட கனெக்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த எக்காலம் ஊதுறாங்க இல்லைங்களா, அது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51ஆம் வசனத்தில் நான் ஏற்கனவே படித்தேன்ல, அந்த கடைசி எக்காலம் ஊழுதும் பொழுது அப்படின்னு சொல்லி மறுரூபமாக்கப்படுவோன்னு. ஸோ அந்த வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த கடைசி எக்காலத்துடைய தொடர்புடையது தான் இந்த பண்டிகை நடக்கிறது. இப்போது இதுதான் அந்த கடைசியாக எக்காலம் ஊத போகிற ஒரு பண்டிகை என்று கருதப்படுகிறதாக சொல்கிறாங்க. ஆனால் பைபிள் அப்படி சொல்லுகிறதா? இல்லை. அது அந்த நாளில் தான் நடக்கும் என்று குறிப்பாக சொல்லவே இல்லை. மேலும் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பைபிள் வசனங்களை சுட்டி காட்டி அந்த வசனங்களில் உள்ள எண்களை கொண்டு அதை நாள் காட்டி ஒரு கேலண்டரில் பொருத்தி ஏதோ சில கணிதங்கள் எல்லாம் மேத்தெல்லாம் ஏதோ செய்து ஒரு குறிப்பிட்ட தீர்க்க தரிசன தேதியை வந்து கண்டடைந்து செப்டம்பர் 2025 ஆண்டில் இந்த எக்கால பண்டிகை தொடங்கி அதனோடு கூட ஒரு 2550 நாட்களை வந்து கூட சேர்த்துக்கிட்டு 2032வது ஆண்டில் இது முடிந்து, அதாவது இதுதான் அந்த 7 வருட உபத்திரவ காலமாக இருக்கும் என்கிறார்கள். இது அவர்களுடைய சொந்த முயற்சியாக நான் காண்கிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த பழைய ஏற்பாடு ஒரு விஷயம் இருக்குது, அது அவங்களோட சுய முயற்சி என்றாலும் ஏன் அவ்வளோ உறுதியாக அதை பண்ணுறாங்கன்னா, இந்த பழைய ஏற்பாட்டு அனைத்து யூத பண்டிகைகளின் உண்மையான அர்த்தம் பார்த்திங்கன்னா இயேசுவே அது வந்து சுட்டி காட்டும். பழைய ஏற்பாடு முழுவதும் பார்த்திங்கன்னா இயேசுவை பற்றியது தான். அதை நான் உறுதியாக சொல்ல முடியும். இன்றைக்கி நிறைய பேர் இந்த பழைய ஏற்பாட்டையே ஒதுக்குறாங்க. அது ரொம்ப தப்பு. நான் முடிந்தால் அடுத்த காணொலியில் கூட உங்களுக்கு அதை குறித்து நான் விவரமாக போடுறேன். இயேசு கிறிஸ்துவும் பழைய ஏற்பாடு பண்டிகைகளும் எப்படி ஒத்து போகுது அப்படின்னு கூட நான் குறித்து ஒரு வீடியோ போடுறேன். சரி, இப்போ இந்த மேட்ருக்குள்ளே வருவோம். அப்போது ஒரு வேளை இப்படிலாம் இருக்கிறதுனால இவங்க சொல்கிறது சரியாக இருக்குமா? உண்மையில் வேத வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்பதை நம்ம பார்க்கலாம். ஆனால் இதுக்கு அதிகமாக விளக்கம் கொடுக்க தேவையில்லை. பிகாஸ் அவர் ஏற்கனவே தன்னுடைய வார்த்தையில் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் இயேசு. ஸோ இதுக்கு வேறுபட்ட கருத்துக்களும் விவாதங்களுக்கும் இங்கே இடம் இல்லை. மத்தேயு 24:36 வாசிக்கிறேன். அந்த நாளையும் அந்த நாழிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியான், பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் அறியார்கள் என்று சொல்லதை நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? கர்த்தரின் அந்த சரியான நேரம் அவருக்கு மட்டுமே சொந்தமானது, யாரும் அறிய மாட்டார்கள் என்று தான் வசனம் இங்கே கூறுகிறது. அப்போது நீங்கள் ஒரு born again கிறிஸ்டியன், ஒரு மறுபிறப்பு கிறிஸ்துவராக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட தலைப்பை பற்றி பேசும்பொழுது அனைத்து வசனங்களையும் நீங்கள் வந்து பார்க்க வேண்டும். உங்களுக்கு சம்பந்தமாக உங்களுக்கு பிடிச்சமான வசனத்தை எடுத்து வந்து கனெக்ட் பண்ண முடியாது இல்லைங்களா? சகோதரர்களே, நான் அதை தான் சொல்கிறேன். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் நம்மை ஆச்சரியப்படும்படி அந்த நாள் வரும் தான் போட்டிருக்கு.
வேதம் ஒருபோதும் வேதத்திற்கு முரணாக போகாது இல்லைங்களா? ஏனென்றால் இது தேவ ஆவியினால் அருளப்பட்ட வார்த்தைகள். எனவே அந்த நாள் வரும்பொழுது அவிசுவாசிகளுடன் கம்பேர் பண்ணும்பொழுது விசுவாசிகளாகிய நாம் அவ்வளவு ஆச்சரியப்பட மாட்டோம் என்பது தான் 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் இந்த வேத வசனங்களிலிருந்து எண்களை எடுத்து மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தேதியை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே நாட்காட்டியோடு அதை பொருத்த முயற்சிக்கிறார்கள் இல்லைங்களா? ஆனால் அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 7வது வசனம் அவர்களை எச்சரிக்கிறதை நான் பார்க்கிறேன். பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை அந்த தேதியில் நடக்காத போது அது பலருக்கும் ஏமாற்றத்தை அளிக்கும் இல்லையா? அது மட்டுமல்ல, கடந்த காலத்தில் நடந்தது போலவே மக்கள் மிகவும் விரக்தி அடைந்து ஏதேதோ முடிவுகளை எடுத்து கிறிஸ்துவை விட்டு விலகி போன சம்பவங்களைப் போல ஆகிவிடக்கூடாது என்பதுதான் நான் மிகுந்த அச்சம் கொண்டிருக்கிறேன். உதாரணமாக வில்லியம் மில்லர் என்பவர் பாருங்கள், உங்களுக்கு ஏற்கனவே நான் அந்த நிறைய காணொலியில் பற்றி சொல்லியிருக்கிறேன். இவரை பற்றி வில்லியம் மில்லர் என்பவர் அக்டோபர் 22வது தேதி 1844ஆம் ஆண்டு அன்று கிறிஸ்துவனுடைய வருகை நிச்சயம் இருக்கும் என்று கணித்தார். பெரும் ஏமாற்றமே மிஞ்சியது பார்த்துக்கங்க. பிறகு 1914 என்றார்கள், 1925 என்றார்கள், அடுத்து 1975 நிச்சயம் என்றார்கள். ஆனால் சொன்ன ஒவ்வொன்றுமே தோல்வி அடைந்தன. இதிலிருந்து தான் கள்ள இயக்கங்களான செவன்த் டே அட்வென்டிஸ்ட், அப்புறம் ஜெகோவா விட்னஸஸ், இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்தாங்க. பிறகு 1988க்குள்ளாக எப்படியும் இயேசுனுடைய வருகை இருக்கும் என்று வேறொருவரும் சொன்னார். ஆனால் அதுவும் நடக்கவில்லை. ஹெலோட் கேம்பிங் என்பவர் மே 21ஆம் தேதி 2011 ராப்சர் என்று முன்னறிவித்தார். அதுவும் நடக்கலை. பின்னர் அதே ஆண்டில் அக்டோபர் 21க்கு மாற்றப்பட்டது. அந்த தேதியும் தோல்வி அடைந்தன. அடுத்து 2015, 14, 15 இந்த 4 சந்திர கிரகணங்கள் தான் இந்த இரத்த நிலவில் அடையாளம், பிளட் மூன், இதோட அடையாளம் என்று சிலர் கணித்து சொன்னாங்க. அதுவும் நடக்கலை. ஆனால் இதை ஏன் செய்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் இது மிக ஆபத்தானது. கர்த்தர் நிச்சயம் அவர்களை நியாயம் தீர்ப்பார். நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. உபாகமம் 18வது அதிகாரம் 20வது வசனம், சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசியும் வேறே தேவர்களின் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் சாக கடவன் என்று கர்த்தர் கூறுகிறார். ஏனென்றால் இந்த நாளில் நடக்கும், இந்த மாதத்தில் நடக்கும், இந்த ஆண்டில் நடக்கும் என்று தொடர்ந்து சொல்லப்படுவதை விசுவாசிகள் மட்டுமல்ல அவிசுவாசிகளும் இதனை உற்று கவனிக்கிறார்கள். நாளைக்கு சொன்னது நடக்காத போது எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? சிரிக்கக்கூடும். பார், இது நடக்காதுன்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், காலாகாலமாக இப்படி தான் சொல்லிட்டு நீங்கள் ஊரை ஏமாற்றிட்டு இருக்கிறீங்க, எதுவுமே நடக்கலை. ஏன்னா உங்கள் கடவுள் உண்மையான கடவுள் அல்ல. இல்லைன்னா எப்பயோ வந்துருப்பார், அவர் இப்போ வருவார், அப்போ வருவார், நீங்களும் இதே ஜோக் காட்டின்னு இருக்குன்னு சொல்லி நம்மளை என்ன நினைப்பாங்க? பைத்தியக்காரன் போல் ஏளனம் செய்வார்கள். அது பற்றி கவலையில் அவங்க செய்யட்டும். ஆனால் ஒருவேளை இது மக்கள் இது மக்களை ஒரு ஏமாற்று விதமாக இருக்கக்கூடுமோ? எப்படின்னு சொல்கிறேன்னா, இயேசுவை கிறிஸ்துவிலிருந்து விலக்கி விடக்கூடிய ஒரு காரியமாக அமைந்து விடக்கூடாது என்பதை தான் நான் அச்சப்படுகிறேன். 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஸோ எனவே அவங்க கேலி கிண்டல் பண்ணால் என்ன? அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். அவர்களுடைய ரட்சிப்புக்காக தான் கர்த்தர் கிருபையாக இங்கே முழு பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார் என்பது அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா? அதனால் அவங்க சிரிப்பாங்க. அதே சமயத்தில் இயேசுவின் இரகசிய வருகை நிச்சயமான ஒரு தீர்க்க தரிசனம் தான். அவர் மீண்டும் வருவார், அது நடக்கும் என்று வேத வார்த்தை கூறுகிறது. அது நடக்கும் என்று நாமும் எதிர்பார்க்கலாம். அதோடு கூட நாமும் ஆயத்தமாக இருக்கலாம். அதில் ஒரு தப்புமே இல்லை. ஏன்னா நிச்சயமாக இயேசு வருவார், ரகசிய வருகை நிச்சயமாக நடக்கும். ஆனால் அது எப்போது நடக்கும் என்று வேதாகமும் சொல்லவில்லை. அப்படி சொல்லியிருந்தால் அது ரகசியமும் அல்லவே.
இயேசுனுடைய ரகசிய வருகை என்பது திருடனை போல் அந்த நாள் வரும்னா அது ரகசியமாக தானே இருக்கும். திருடன் சொல்லிட்டா வருவான். ஸோ அது ரகசியமாக தான் இருக்கும். அது ரகசிய வருகைன்னா ரகசியம் தான், இல்லைன்னா அது ரகசியமாக இருக்காது இல்லைங்களா. குறிப்பாக அந்த வைரல் வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது முதலாவதாக பீதி அடைய வேண்டாம். டோன்ட் பேனிக். அதான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. ஸோ கர்த்தர் நம்மை பயத்தில் நடக்கலை, விசுவாசத்தில் நடக்க தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு என்பதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் மாறாக பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போது விசுவாசிகளாகிய நீங்கள் பயத்தோடு அல்ல, சமாதானத்தோடு பரிசுத்தத்தோடு அதே சமயத்தில் ஆயத்தமாக வாழ வேண்டியதும் நம்முடைய கடமை தான் இல்லைங்களா. தேதிகளை துரத்துவதற்கு பதிலாக இந்த தேதி தான் அந்த தேதி தான் அப்படின்னு அந்த தேதிகளை துரத்துவதற்கு பதிலாக விசுவாசிகளாக நாம் நற்செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாம். இயேசுவோடு உங்கள் பயணத்தை மேலும் வலுப்படுத்தி கொள்ளலாம் இல்லைங்களா. அதை நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். ஃபோக்கஸ் நம்ம அது மேலே இருக்கணும். என்னுடைய கருத்து என்னவென்றால், சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் எந்த தேதி, எந்த மாதம், எந்த ஆண்டு என்பது காரியம் அல்ல. ஏன்னா இன்று இரவே கூட அவர் வரலாம். அதுதான் ரகசிய வருகை. நான் காணொளி பதிவு செய்து வெளியிடுகிற இந்த நாளில் கூட அவர் வரலாம், நாளை வரலாம். அவர்கள் சொல்வது போல அந்த செப்டம்பர் 23 வரலாம், 24 வரலாம், அடுத்த ஆண்டும் வரலாம். ஏன்னால் அது கர்த்தருக்கு சொந்தமானது, அது அவருடைய காரியம் இல்லைங்களா. ஸோ அது எல்லாம் வரலாம். இப்போ அது காரியம் கிடையாது. உண்மையிலே எது காரியம், உண்மையிலே எது என்னுடைய கேள்வி என்றால், இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வருவானானால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறீர்களா, ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். 10 கன்னிகைகள் அந்த டாபிக் குறித்து நான் சென்ற வாரத்திலோ முந்தின வாரத்திலோ ஒரு காணொளி பதிவிட்டேன். நீங்கள் அதை கூட போய் பார்க்கலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் அந்த 5 கன்னிகைகள் போல் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அதுதான் கேள்வி. அங்கே தான் நம்மளோட ஆன்சர் இருக்கணும். அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதும். இறுதியாக இதை மட்டும் நான் சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இதுவரை நீங்கள் உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதிருக்கிறீர்களானால் தயவு செய்து உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மீட்பர் இயேசுவை விசுவாசித்து ஏற்று ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் கடைசியின் கடைசி நாட்களில் இருக்கிறோம். இனி காலம் செல்லாது. ஆமென். சரி, இன்னைக்கு இதை குறித்ததான ஒரு தெளிவு உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று நான் நம்புகிறேன். இது சம்பந்தமான வேறு கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி ரொம்ப டெப்த்தாக போக முடியல. ஏன்னா தானியல் புஸ்தகத்தை பற்றி நம்ம பேசணுன்னா ரொம்ப டெப்த்தாக தான் பேசணும். தானியல் புஸ்தகமும் வெளிப்படுத்தல் விசேஷத்தை பற்றி நம்ம பேசணும், டெப்த்தாக தான் பேசி ஆகணும். 7 ஆண்டுகளை 70 வாரங்கள், ஒரு வாரம், இதெல்லாம் இருக்கும். அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும், அதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்ற விஷயம்லாம் கூட இருக்குது. ஸோ அதுக்கு இது நேரம் பத்தாது, வேறொரு காணொலியில் நம்ம பார்க்கலாம். சரி, ரகசிய வருகைக்காக காத்து கொண்டிருக்கும் இந்த மனவாட்டி சபை இரட்சகராக இயேசு கிறிஸ்து மிக விரைவில் கொண்டு செல்ல வருகிறார். ஆயத்தமாக இருப்போம். விசுவாசிகளாக நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், மாரநாதா. ஆமேன்.